இயற்கை எழில் கொஞ்சும் பகுதி பார்க்கவே அழகாக உள்ளது. நம்மூர் மக்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சுற்றுலா செல்கிறார்கள். ஆனால் இந்த ஊரில் இருக்கும் அழகை அவர்களுக்கு ரசிக்க தெரியவில்லை. புன்னை மரம் எங்கேயுமே காண முடியாது. இப்போது இந்த ஊரில் புன்னை மரம் ஒரு 5-6 மரங்கள் தான் உள்ளது. அதுவும் வண்டி ஏதோ இடித்து கொஞ்சம் சேதப்பட்டுள்ளது. பார்ப்போம் இயற்கை அழகை. புன்னை மரம் காய்த்து குலுங்குகின்றது. ஊட்டி கொடைக்கானலை விட மிகவும் அழகாக உள்ளது. பாறையிலிருந்து அருவி பாய்ந்தது போல் நீர் கசிந்து வருகிறது. பார்ப்போம். அதன் கீழ்ப்பக்கமாக ஒரு அழகிய ஓடை, நீரோடை, தெளிந்த நீர், குடிப்பதற்கு நன்றாக இருக்கும் போல் தெரிகிறது. இங்கே புன்னை மரத்தின் கீழ் ஒருவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்டு பார்ப்போம், ஏதாவது சொல்லுவாரா என்று. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இந்த இயற்கையை ரசித்த பாரு அப்படி இருக்குது? நீங்கள் கொடுத்து வச்ச ஆள் மாதிரி தெரியுது. அது இல்லைங்க, நான் வேலைக்குன்னு வந்தேன். ஓ, வேலைக்கு வந்தீங்களா? வேலைக்குன்னு வந்தேன். வேலை லேட் ஆச்சுன்னு சொல்லி வேலையை கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? ஓ, தாமதமாக காரணம் என்ன? பஸ் கிடைக்கலையா? பஸ் கிடைக்காதனால தான். அப்படியா? அதனால அந்த டைமுக்கு போனால் தான் வேலை. ஓ, அப்படி இல்லையா? நீங்கள் என்னென்னா அப்போ ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி வச்சுருக்கணும் தலைவரை. அதுக்குள்ள வசதி வேண்டாமா? அப்படியா? இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் ஆக்கிரி கடையிலே இருசக்கர வாகனம் இஷ்டம் போல கிடக்கு தலைவரை. சைக்கிள் சோட்ட தெரியுமா? சோட்ட தெரியுமா? அதெல்லாம் தெரியும். லாங்காக வரணும்ல. ஓ, எவ்வளோ தூரம் வீட்டுக்கும் வேலை பாக்கி இடத்துக்கும்? வேலை விடையாது ஒரு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் வித்தியாசமா? ஐயாவுக்கு எந்த ஊர்? பெருஞ்சலம்பு. பெருஞ்சலம்பு. ஐயோ, பெருஞ்சலம்பு நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி இல்லையா? ஆமாம், இருந்திருந்தாலும் இங்கேருந்து நான் இங்கே வர வேணும் இல்லை. ஓ, வரணும் இல்லையா? சரி, அங்கே பஸ்ஸு குறைவு. பஸ் உண்டு. பஸ் அந்தந்த டைமுக்கு வராது. ஓ, முன்ன பின்ன வரும். முன்ன பின்ன வந்தாலும் அத்தனையும் பொண்ணும் பிள்ளையா இருக்கும், பொம்பளைகளாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு ஃப்ரீ தானே. அவியல ஃப்ரீ. அதனால அவிய வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம், சும்மா வாரம் ஒரு 50 ரூபா 10 ரூபாய் மீன் வாங்கினாங்கன்னா அங்கேருந்து இங்கே வராங்க. தக்கலை போவோம். தக்கலை போய் மீன் வாங்கிட்டு ஏதோ காய்கறியை வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு அவைய வந்துடும். சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? அப்போ பொம்பளைகள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆம்பளைல தான் கஷ்டப்படும் இல்லையா? நம்ம லேட் ஆச்சுன்னா நமக்கு வேலை இல்லை. நீ வேலை இல்லைன்னு வீட்டில் போகும்போது காசு இல்லைன்னா வீட்டுக்காரி சண்டை கருவா. ஐயோ, அதுதான் பிரச்சனை இல்லையா? அப்போ இன்னும் சிக்கல் தானே உங்க பாடு? அவ்வளோதான், எல்லாட்டாலும் சிக்கல் தான். சிக்கல் தானா? குடும்பம் சொன்னா நான் எலும்பில் தண்ணி அடிப்பேன். தண்ணி அடிக்குண்டா? ஆமாம், எலும்பில் தண்ணி அடிப்பேன். ஐயோ, வீட்டுக்கு போனோன்னா சண்டை. தலைவரே, தண்ணி அடிக்கிறத யாராவது ஒப்புக்கொள்வாங்களா? ஓப்பனா நீங்க உங்களை பார்த்தா அழகா ஒரு சாமி மாதிரி இருக்குது. வீட்டில் போனோடனே சண்டை. அப்படியா? தண்ணி அடிக்காம வாழ முடியுமா? வாழ முடியாதா? நாங்க இருக்கேன் இல்லை தண்ணி இல்லாம. அது உங்க இது. அப்படியா? வேலை செஞ்சாங்கன்னா ஒரு கோட்டர் அடிச்சு போய் மிச்சம் தான் கொண்டு கொடுப்போம் இல்லையா? ஆனா அதுக்கு வீட்டில் சண்டையா? அப்ப நீங்க தண்ணி அடிச்சுட்டு சல்லியம் ஏதாவது பண்ணுவீங்களா அவளுக்கு? அதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். அவன் நான் ஒன்றும் சொல்லாமன்னா 2-3 அவன் பேசுறான், நான் என்ன பண்ணுவேன்? ஓ, அப்படி இல்லையா? வாயும் சும்மா இருக்காது. ஓ, யாருக்கு? உங்களுக்கா? அவங்களுக்கு. அப்படியா? வாயாக சும்மா இருந்து என்னன்னா அவங்க உங்க நன்மைக்கு தான் அவங்க ஏதாவது பேசியது. என்ன தெரியுமா? நான் குறை சொல்லலை. அதுக்காக வாய வச்சுன்னு பேசாம அவங்க எலும்பில் குடிப்பான்னு தெரியும், பேசாம இருக்கலாம். சரி, திருமணத்துக்கு முன்னே குடி உண்டா? ஆமாம், திருமணத்துக்கு முன்னே குடி உண்டா? ஆனா உங்க மனைவி பாக்கியம் செய்தவங்க நேரமே அறிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியாது கல்யாணத்துக்கு முன்ன குடி உண்டு. தெரியுமா? தெரியாது. அது எப்படி தெரியும்? காதல் கல்யாணமா? ஐயோ, அப்போ காதலியிட்ட சண்டை போடிய மனுஷனா? சும்மா இருக்க மாட்டேன். அப்படியா? எப்படி நான் தப்பிக்கிட்டேன்? எனக்கு ஒரு காதலி உண்டு, என்ன விரட்டி விட்டுட்டா. காதலிச்சு யாரும் கல்யாணம் பண்ணாதான் சிக்கல். அப்படியா? நல்ல வாக்கு தலைவரா. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்ன விரட்டி விட்டவா இப்ப கஷ்டத்துல இருக்கா. காதலிச்சு கல்யாணமே பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப இளைஞர்களுக்கு இது ஒரு செய்தி. ஏதோ ஒரு பாட்டம் உண்டு இல்லையா? கவலைப்படாதே சகோதரா, கருமாறி காத்துக்கொள்வா, காதலை தான் சேர்த்து வைப்பான்னு. சேர்த்து வச்சா போச்சு இல்லையா? காதலிக்க கூடாது இல்லையா? காதலிச்ச பொண்ணை கல்யாணம் விட்டுறானா? அவ்வளவுதான் உண்டு. அதுக்கு அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை இல்லையா? நம்ம பாவம் பார்க்க போனா நம்ம சிக்கல் தான். இல்லை, காதலிச்சு பாருங்க.
காதலிச்சு கல்யாணம் பண்ணி பாருங்க சந்தோஷமா எங்க இருக்கு இருக்க முடியாது இல்ல பேசுறத நம்ம எல்லாம் கேட்கணும் கேட்கணும் இல்ல பாத்திரம் பேசினா தள்ளி நிப்போம் ஏதோ நல்ல காலம் நான் தப்புனே அதான் அதான் உள்ள பிரச்சனை சரி சரி அப்போ லேட் ஆகி போனா வேலை தராங்க அது ஏன் சார் லேட் ஆகி போனா வேலை தர கொஞ்சம் நேரம் ஆகி போனா ஏன் வேலை நீங்க என்ன செய்யணும்னா நான் எவ்வளவு பிந்தி வந்தேனோ அந்த அளவுக்கு சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும்னு கேட்கணும் நாகேஸ்வர் படத்துல சொல்லுவார் இல்லையா திருவிழா இடம்ல பாட்டில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கேற்ற அளவுக்கு பரிசை குறைச்சி கொள்ளுங்க இல்ல கொஞ்சம் முன்ன பின் இருக்கும் இருந்தாலும் போனா நம்ம அதே வேலை தான் நம்ம செய்யும் ஆனா இன்னைக்கு வேலை கிடைக்காதது நல்லது கேட்டீங்களா அந்த வேலை கிடைக்கலனால இந்த இயற்கை அழகை ரசிச்சு கொண்டு நீங்க இருக்கிறீங்களா பாருங்க எப்படி பயங்கரமா இருக்கு இல்லையா ஆனா இந்த மாதிரி அழகை வந்து நான் எங்க பார்த்தேன்னா ஊட்டி கொடைக்கானல்ல பார்த்தேன் இப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அதோட நல்லா இருக்கு பார்த்தா இந்த மலைக்கு மேல போனா இதோட நல்லா இருக்கும் இல்லையா நல்ல காற்றடிக்கும் எங்க ஊர்ல வந்து பாருங்க மொத்தம் பாறை இல்லையா உங்க ஊர்ல நான் ஒரு முறை தான் வந்தேன் பன்னிக்குழி ஓடையா பன்னியோடையா அது என்ன மேல பன்னிப்பட்ட வந்தேன் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கும் இனி ஒரு நாள் வரணும் அந்த பக்கம் இந்த மலைக்கு தொடர்ச்சி தான் நாங்க இது தொடர்ந்து அங்க வரும் இதுல இருந்து அங்க குளிச்சு பாருங்க நல்ல தணுப்பா இருக்கும் இல்லையா தண்ணி குளிச்சு பாருங்க ஜோரா இருக்கும் இல்லையா அப்போ மலையில இருந்து அப்போ ஒரு ஆள் சொன்னாரு எங்க ஊருக்கு வாங்கன்னு சொன்னாரு கூமாப்பட்டிக்காரரு அத மாதிரி நீங்களும் சொல்லுங்க பாப்பா எங்க ஊருக்கு வாங்க பன்னிப்பத்தைக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க அப்படி இல்ல வெளிச்சு சொல்லுங்க அவரு சொன்ன மாதிரி சொல்லுங்க எங்க ஊருக்கு வாங்க இல்ல இது மாதிரி செல்லு இருக்கா உங்களுக்கு இல்ல அப்படியா அப்ப அவரு சொன்னது உங்களுக்கு நீங்க பாத்துருக்க மாட்டியா அவர் சொன்னாரு இங்கே வாங்க பன்னிப்பத்தையில வாங்க அப்படின்னு ஜம்முன்னு இருக்கு இல்லையா சர்வத்து மாதிரி இருக்குமா இல்ல இளநீ மாதிரி இருக்குமா தண்ணுப்பா சூப்பரா இருக்கும் இங்க இருந்து நிறைய பேர் வராங்க அப்படியா சரி அப்போ உங்க பேச்ச கேட்டாரோ எனக்கும் அங்க வர ஆசையா தான் இருக்கு சரி மொத்தமே எங்க ஊரு எல்லாரும் வர்றாங்க எத்தனை கார் வருது எல்லாம் வருதுன்னு இல்லையா சரி சரி நீங்க முனிவர் தவம் பண்ண மாதிரியே இந்த மலையாடி வாரத்துல அழகான ஒரு புன்னை மரம் இந்த புன்னை மரத்துக்கு கீழே இருக்கணும்னா என்ன ரகசியம் இருக்கா ஏதாவது ரகசியம் இருக்கா நம்ம காத்துவாங்க அவ்வளோதான் என்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னாரு நம்ம மனக்குழப்பம் ஏதாவது கஷ்டமா இருந்தா புன்னை மரத்துக்கு மூட்டில் இருந்தா மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அது உண்மையா அதுதான் இல்லையா அப்போ புத்தர் வந்து போதி மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றாராம் நீங்க வந்து புன்னை மரத்துக்கு கீழே இருந்து அமைதி பெறுதிய வீட்டுல போனா சிக்கல் ஏதோ தூங்கிய நேரத்துல போய் எலி மாதிரி படுக்க வேண்டும் போக முடியாதுங்க வீட்டுல போனாலும் அடி நடக்குமா சரி சரி நீங்க அவங்க உங்களை அடிக்கிற நேரத்துல பிள்ளைகள் வந்து தடுக்குமா அடிக்க ஒண்ணு மாட்டா வாயால் அடி அது என்னன்னா திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு நாவினால் சுட்ட புண் ஆறாது என்ன எனக்கு மறந்து போச்சு நாவினால் சுட்டது வடுவா இருக்கும் தீயினால் புட்டது புண் உள்ளாரும் தீயினால் சுட்டா கூட மேலே ஒரு தீக்கொள்ளி எடுத்து குத்துனா புண் ஆறணுன்னு போயிடும் நாவினால சில வார்த்தை சொல்லியது நல்லது இல்லை நாவினால ஒரு வார்த்தை சொல்லியது சாவு நேரத்தை மறக்காது அந்த மாதிரி கடினமான வார்த்தை பேசியிருக்கு உங்களை இல்லையா அந்த பேச்சு தான் நம்மளை இந்த வேதனைப்படுத்துது அதனால நாவை கிளியர் பண்ணலைன்னா நாட்டில் சிக்கல் ஒரு நாளும் தீராது எல்லாத்துக்குமே சிக்கல் நாக்கு தான் நாக்கு வந்து வளர்த்தவும் செய்யும் பல்லையும் பறிக்கும் பல்லாக்கிலையும் ஏற்றம் அப்போ ஏதோ உங்களுக்கு இதுவரை பல்லு பறிக்கல பல்லு இருக்கு இந்த வயசுலயும் அப்படி இருந்தாலும் அவங்க அந்த பேச்சியை பேசக்கூடாது இல்லையா ஆமா இன்னும் வேலை இல்லாமல் போனா சரி நம்ம சில முன் ஜென்மத்தில் செய்த பாவம் ஏதோ அனுபவிக்க வந்த மாதிரி அறிக்கைகள்கிட்ட அப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் நம்ம அதனால அவங்கள குறைச்சல வேண்டாம் நமக்கு போன ஜென்மத்தில் ஏதாவது குற்றம் செய்திருப்போம் அதனால நம்ம அந்த இல்ல இந்த ஜென்மத்தில் இல்ல தலைவரை போன ஜென்மத்தை நமக்கு தெரியாது நம்ம போன பிறவியில ஏதாவது குற்றங்கள் செய்திருக்கலாம் அதனால ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு அரக்க குணம் உள்ள மகளிர்கிட்ட நம்மளை அப்படி சேர்த்துட்டார் இப்படி நினைச்சா போதும் என்ன அது மட்டும் இல்ல காதலிச்சு பொண்ணு கட்டினாலே இதான் பிரச்சனை தான் இல்லையா ஏன்னா சரி அவளுக்கு அடிமையா நம்ம இருக்க முடியாது இல்லையா இருக்க முடியாது இல்லையா அப்ப காதலுக்கு கண்ணே கிடையாது அவ்வளவுதான் அப்ப இன்னைக்குள்ள இளம் தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் மேல ஓடிட்டு நடக்கு காதல்னு அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லையா காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணீங்க காதலிங்க நல்லா இருக்கும் இல்லையா சரி அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க முன்னால நினைச்ச காதலை மறந்துடுங்க இப்பதான் கல்யாணம் நடந்தது இன்னும் காதலிங்க அப்ப பிரச்சனையே இல்லை அதாவது
உங்களுக்கு புரிய மாட்டேன். ஆ இப்போ வந்து பிரிஞ்சிருக்கும். ஆ அது காரணம் என்ன? காதலிச்சு கல்யாணம் பண்ண மேலே. ஓ இப்போ பிரிவா நீங்கள்? ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்கு. அப்படியா? 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? இப்போ மனைவி வீட்டை நீங்கள் சண்டை பிரிஞ்சா இருக்குதா? பிரிஞ்சிருக்கும். ஐயோ. இப்போ நான் தன்மையெல்லாம் இருக்கேன். சரி. அவங்க தலைவரே, கூட இருக்கா. நீங்கள் பண்ணிய துரோகம் கேட்டீங்களா? என்ன தெரியுமா, உங்களை நம்பி வந்தாச்சு. உங்களை நம்பி வந்தாச்சு. இனி பிரியக்கூடாது. இனி மரணம் தான் பிரிக்கணும். அனுபவிக்க வேண்டிய அனுபவிச்சு ஆகும். என்ன நம்ம தலையில தான் இருக்கும். எப்படி தலையெழுத்து இல்லைங்க. அதான் காதல் பொண்ணு கெட்டினாலே தான் கர்மம். 2 பிள்ளை பிறந்து பிள்ளைகளையும் கல்யாணம் ஆகி. சரி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள் நல்லா இருக்கா, நமக்கு அது மதி. இனி கிளவி எங்கே போனால் நமக்கு என்ன? பிள்ளைகளை நினைச்சு சந்தோஷப்படுங்க. பிள்ளைகள்கிட்டையும் பேர பிள்ளைகள்கிட்டையும் சந்தோஷமா இருந்தாலே போதும். இனி மனைவியை நினைக்க வேண்டாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் பிள்ளைகள் எல்லாம் சாப்பாடு தரும். 4 வார்த்தை அன்பா பேசுமா, அதே போதும் தலைவரே. வேற என்ன வேணும்? காசு இல்லாத காசு தருவாங்க. அப்படியா? அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ நீங்கள் புண்ணியவான் தான் கேட்டீங்களா? உங்கள் கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ இன்னி பிள்ளைகளை பேர பிள்ளைகள்கிட்ட பேசினாலே மனசுக்கு நிம்மதி தானே. தாத்தாவை காணலன்னா பிள்ளைகள் பேர பிள்ளைகளை தேடுமா? தாத்தாவை தேடும் இல்லையா? அதுக்கு மேலே வேற என்ன வேணும் உங்களுக்கு? போக முடியாது. மகா இருக்கா. ஓ, அதுல வெளியூரா? சென்னையில் இருக்கா. சென்னையா? அதுக்கு இப்போ என்னென்ன இதை மாதிரி செல் வாங்கினா போதும். செல் வாங்கிட்டு தினமும் பார்த்தே பேசலாமே. அது பேசிக்கலாம் இல்லையா? சரி, மன கஷ்டம் வரும்போது பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. என்ன கண்டிப்பாக. சரி, இளம் தலைமுறைகளுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கா? புத்திசாலி இல்லையா? நானும் ஒன்றும் தெரியாது மண்ணு தலைவர். புத்திமான யாருமே கிடையாது. ஒரு பெரிய புத்திமான்னு நினச்சி ஒரு ஆள் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் இது இறக்க வச்சுட்டாரு. அது தெரியுமா சம்பவம்? டிவியில் பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள் நிறைய போயிட்டு நடிகர் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துருக்காரு. ஆமாம், அதுதான். அது மறக்க முடியாத துயர சம்பவம் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பாவம். இதுக்கு வந்து ஆறுதல்னு சொல்லிடுறா தவிர வேற எதுவும் அவருக்கு சொன்னதா தெரியும். இல்லை, என்ன சொல்லியும் போன உயிரை நம்ம பண்ண முடியாது இல்லையா? அது அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் குற்றம் சொல்லலை. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, வயசான ஆளும் பிள்ளைகளும் வேற கூட்டத்தில் கலெக்ட் ஆகுது. சொன்னா கேட்காத போனது இல்லையா? இது இவங்க நடிகரை பார்த்து போனது. சரி சரி, அவராலையும் குற்றம் சொல்ல முடியாது. யாரையும் குற்றம் சொல்ல முடியல. கண்டிப்பா தலையெழுத்துன்னு சொல்லலாமா, இல்லை படைச்சவன் மேலே பாரத்தை போடலாமா? ஒன்றும் சொல்ல முடியல. நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்போ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானே வந்தோம். இந்த மாதிரி நம்ம சொந்தம் தெரியாது இல்லை. ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை. இதில் தெரியாது இல்லை. அதனால இப்போ எனக்கும் ஆசை இருக்கு. சில ஆட்கள் சொல்லுது இதில் சதி திட்டம், சதி வேலை உண்டு. சதி திட்டத்தில் தான் இப்படி ஆகி போச்சு. இப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லையா? அதாவது நானும் உங்களை பார்க்கணும்னு வருவேன். என்னால் இங்கேருந்து அங்கே போக முடியாது. சரி, அதனால நான் போகல. எனக்கு இதில் இருந்து இப்போ ஒரு செய்தி எனக்கு மனசிலாகுது. ஏன்னா உங்களை நான் இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். இன்னைக்கு தான் முதல்ல பார்த்துருக்கேன். ஏதோ இந்த பக்கம் இந்த மலையை ரசிச்சுட்டு வரும்போது உங்களை பார்த்தேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கீழே ஒரு பள்ளம் இருக்குது. இதில் நீங்கள் மறைஞ்சு விழுந்தா நான் குற்றவாளி ஆக முடியாது. இதில் மறைஞ்சு விழுந்தா நான் குற்றவாளி ஆக முடியாது. அதனால் நான் போக கீழே இறங்க தலைவரை. நம்ம அந்த பக்கமாக போய் 4 வாரத்தை ஏதாவது பேசுவோம். பாட்டு அதை பாட தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. பாட்டு தெரியாது. சரி, முதல்ல பார்த்த படம் அது நீங்கள் சினிமா படம்? படிக்காது. ரஜினியோட இதா? ஐயோ, அதில் படிக்காதவன் இல்லை, சிவாஜி உண்டு இல்லையா? அதில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, ஒரு கூட்டு கிளியாக? அது தானே? அது அந்த படத்தில் தானே? அதில் 2 வரி பாடுங்க பார்ப்போம். படம் தான் பார்க்க முடியும் தலைவரை. நானும் பாடுங்க தலைவர். 2 வரி சொல்லுங்க, எனக்கு பாட்டுக்கு ஞாபகம் இல்லை. சிவாஜியும் ரஜினியும். சிவாஜி வந்து போலீஸாக இருப்பார் இல்லையா? போலீஸாக ஜட்ஜாக இருப்பாரா? இவர் வந்து ஜட்ஜி. இவர் குற்றம் செய்வார். இவர் குற்றம் செய்ய மாட்டார். குற்றம் செய்யாத மாட்டது மாட்டி லாஸ்ட்ல அண்ணன் தான் காப்பாற்றி விடுது இல்லையா? அண்ணன் என்ன அவருக்கு தான் தெரியும். என் தம்பி இல்லை, தம்பி அப்போதான் பாடியது. நான் இந்த படத்தை பார்த்தேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா 100கணக்கான படம் பார்த்து மண்டையில் இப்போ இடம் இல்லை, மெமரி இல்லை, போச்சு. இல்லை அது நல்ல படம். நல்ல படம் இல்லையா? ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு, அந்த படத்தில் உள்ளதானே? அது தலைப்பு மனசில் சொல்லுங்க பார்ப்போம். அது பாடெல்லாம் தெரியாது. பாடத்து தலைப்பை சொல்லுங்க தலைவரை, நான் எடுத்து விடுங்க, வரல. ஏதோ உள்ள இருக்கு. ஒரு பாட்டு தான் உண்டா, வேற உண்டா? பாட்டு 2-3 உண்டு. அடுத்து இன்னொரு பாட்டு உண்டு இல்லையா? அதில் என்னம்மா கண்ணு சவிக்கியமா அப்படின்னு, அது அதில் உள்ளதானே? அதான் பாரத், மிஸ்டர் பாரத்தில் உள்ளதா? ஞாபகம் இல்லை இல்லையா? சரி சரி, அப்போ உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் தலைவர். மறக்க முடியாதுன்னா இதான் நான் என்ன இல்லை, என் குடும்ப கதை தான். குடும்ப கதை தான் இல்லையா? அவ்வளோதான் குடும்ப கதை. உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பேசின பிறகு குடும்ப கதை பெரிய விஷயமா தெரியல.
கோபம் வருதோ? என்னத்த கோவம்? கோபம் வருதா? வரலையா? மண்டை கலந்துரும். மண்டை கலந்துருக்குது இல்லையா? கேட்டாச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் இல்லையா? சொல்லக்கண்ணே பொறுப்பா இருக்கு. சில வெறுப்பா இருக்கா? சரி, இப்போ கேட்க இனிமேலே வெறுப்பா இருக்குமா? நான் வீடியோ எடுத்துட்டா இருக்கேன், இந்த வீடியோ வெளியிடுவேன், மக்கள் பார்த்துட்டு என்ன சண்டை பிடிக்கிறது? மரியாதைக்கு தியானத்தில் இருந்த ஆளை போய் இந்த ஆளை எடுத்து கெடுத்துட்டாருன்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லை இல்லையா? நான் வந்து என்னோட இதுன்னா காதலிச்சு பொண்ணு கெட்டினாலே கர்மம் தான். கர்மம் தான், அனுபவிச்சு தான் உள்ளது. ஏன்னா அவளுக்கு அடிமையே இருக்க முடியாது. சரி சரி, இருக்க முடியுமா? முடியாது. சரி, அப்போ இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போயிடும், உங்களை நம்பி வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டை நினைச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் இல்லையா? எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாச்சு இல்லையா? இப்போ நான் இப்போ வீடு இருக்கு, தனிமையாக தான் இருக்கணும், தனியாக இருக்கணும் இல்லையா? எனக்கு போய் கஞ்சி வச்சு தான் சாப்பிடணும். அப்படியா? தனியாட்டா சமைக்கணும்? அப்படியா? அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க. ஓஹோ, என் பிள்ளைகள் சரி. நீங்கள் நடந்த தப்பையெல்லாம் விட்டுட்டு மனைவியிட்ட போய் சேர்ந்து வாழுங்க கேட்டீங்களா? அதான் நல்லது. சரி, சொல்லலாம், வேதனை நான் இல்லை அனுபவிச்சேனா? சொல்லலாம் போறீங்க, அதே போல நான் செய்ய. ஓ சரி சரி. அப்போ அவங்களுக்கு தனி வீடு இருக்கா மனைவிக்கு? ஆமா ஆமா, தனி வீடு இருக்கா? இல்ல பையன் எல்லாம் சேர்ந்து. ஓ, வீடு இருக்கு, இங்கே வீடு இருக்கு. அப்படி 2 வீடு இருக்கு? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்போ 2 வீடு இருக்கா சிக்கலா போச்சு. ஒரு வீடு இருந்தா பிரச்சனை இல்லை. இதான் சரணாகதி பொண்ணுதாங்க. அப்படியா? வீடு 2 இருந்ததுக்கு அதுதான் சிக்கல். வீடு 2 தான் சிக்கலாச்சு. ஏன்னா இவரு போனா கிளம்ப போனா போட்டு நமக்கு அந்த வீட்டில் இருக்கலாம் தைரியமா இருக்கு அவங்க இல்லையா? அதனால கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், உலகத்துக்காக கொடுத்தான்னு ஒரு பாட்டு வரும். ஆனா உங்களுக்கு 2 வீடு வந்து தப்பு. வீடு இது அம்மா அப்பா வீடு. ஓ, அம்மா அப்பா வீடு. அது நீங்க விலைக்கு வாங்கினது? சரி சரி. அது வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தது. ஓ சரி சரி. 3 சென்ட் பூமி. சரி சரி சரி. அதில் வீடு போட்டு. சரி, நம்ம பேசி பேசி இனி நமக்குள்ள பகை வந்துரும் சில வேலை. சரி, செய்தியை முடிப்போமா? இதுதான் யூடியூப் சேனல்ல போடுவோம். என்ன போட்டு விடுங்க, என்ன நடக்கும்? எதிர்பாராத சந்திப்பாகும். ஐயாவோட பேர் சொல்லுங்க. என் பேர் சேகர். சேகர். வெறும் சேகரா? வேற ஏதாவது பக்கத்துல ஊர்ல பட்ட பேர் ஏதாவது உண்டா? என்ன பட்ட பேர்? என்ன? ஆட்டோ சங்கர். ஆட்டோ? ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கமா? ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கர். ஐயோ, ஆட்டோ சங்கர்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்போ நீங்க ஆட்டோ சங்கர்னு ஒரு ஆளு முன்னாலே இருந்தாரு. அவரு நிறைய ஆட்களை வேண்டாம் வேலையெல்லாம் செய்தாரு. அவரை தூக்கில போட்டு கொண்டாங்க. அந்த ஞாபகம் தான் வருது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இல்லையா? என்ன சும்மா அப்படி கூப்பிடு. ஆட்டோ சங்கர்னு பெருமை சொல்லியது. அப்படி சும்மா தான் இல்லையா? சரி சரி. அப்போ தொழில் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்க. ஓ, ஹோட்டல் வேலை. அப்போ சமையல்லாம் நல்லா பண்ணுவீங்க? எல்லாம் தெரியல, எல்லாம் கேட்டு பாருங்க. சரி சரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அழகா ஒரு தள்ளு வண்டி தயாராக்கி ஒரு இடத்துல ஒரு கடை போடுங்க. யாருக்கும் அடிமை இல்லை கேட்டீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் ஒரு 4 ஆக்கிர கடையில் போய் சைக்கிள் வீல் 4 வீல் அதெல்லாம் வாங்கிக்கலாம் சார். இல்லை, வாங்கி ஒரு தள்ளு வண்டி ரெடி பண்ணி ரோட்டில் ஆளு கூட இந்த மரத்துக்கு நிழலில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பொருள் வச்சாலே போகும். இட்லி சட்னி, அல்லனா குடல் கறி. ஐயோ, எல்லாமே தெரியுங்க. தெரியும் இல்லை, பின்ன என்ன? புரோட்டாயை போட்டு கொடுங்க. அப்படியே புரோட்டாய் போடுங்களா? அப்போ சகல எல்லாம் வரலன்னு நான் புத்தி சொல்லணுமா? எனக்கு நீங்கள் தான் புத்தி சொல்லணும். சரி, அப்போ செய்தியை முடிப்போமா? முடிச்சிருவோம். சரி, வெற்றி உண்டாகட்டும். மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. ஓகே.